சற்று முன் வெளியான தகவல். எல்பிஜி சிலிண்டர் நுகர்வில் பெரும் சரிவு. வெளியான ஒரு முக்கியமான அப்டேட். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இந்தியாவில் சமையல் எரிவாயு எல்பிஜி நுகர்வு மார்ச் மாதத்தில் பெரும் சரிவை சந்தித்துள்ளது. மத்திய அரசு தரப்பில் எல்பிஜி விநியோகம் வழக்கம் போல் உள்ளது. புக்கிங் செய்யப்பட்டவர்கள் அனைவருக்கும் டெலிவரி செய்யப்பட்டு வருகிறது என தொடர்ந்து கூறப்பட்டு வரும் நிலையில் அரசின் அதிகாரப்பூர்வ தரவுகள் வேறு கதையை சொல்கிறது. அது என்னவென்றால், மத்திய கிழக்கு போர் மற்றும் ஹார்முஸ் நீரிணை பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட இந்திய வீடுகளின் சமையல் அறைகளை நேரடியாக பாதித்துள்ளது. அதை தாண்டி வர்த்தக அமைப்புகள் போதுமான சிலிண்டர் இல்லாமல் பெரும் நெருக்கடிக்கு உள்ளது. இதனால் இந்தியாவில் பாதி ஹோட்டல்கள், டீ கடைகள், ஸ்நாக்ஸ் கடைகள், பேக்கரிகள், தொழிற்சாலைகள் என கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டர் தேவைப்படும் இடங்கள் முழுமையாக இயங்க முடியாமல் முடங்கியுள்ளது. அந்த வகையில் மத்திய அரசின் கீழ் இயங்கும் பெட்ரோலியம் பிளானிங் மற்றும் அனலைசிங் செல் வெளியிட்ட தரவுகளின்படி மார்ச் மாதத்தில் எல்பிஜி நுகர்வு 2.379 மில்லியன் டன்னாக இருந்தது. இது கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இருந்த 2.729 மில்லியன் டன்னுடன் ஒப்பிடும்போது 12.8%, கிட்டத்தட்ட 13% குறைவாகும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் இந்தியா தனது எல்பிஜி தேவையில் 60% இறக்குமதி செய்கிறது. இந்த இறக்குமதியில் பெரும் பங்கு ஹார்முஸ் நீரிணை வழியாக வருவதால் அங்கு ஏற்பட்ட தடை நேரடி பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கத்தார் நாட்டில் இருந்து பெரும் பகுதி எரிவாயு வருகிறது. ஈரான் தாக்குதல் காரணமாகவே கத்தார் நாட்டில் மொத்தமாக எரிவாயு சப்ளை முடக்கப்பட்டு உள்ளது. இதனால் வீட்டு உபயோகத்துக்கான எல்பிஜி சிலிண்டர் விற்பனை 8.1% குறைந்தது. 2.219 மில்லியன் டன்னாக இருந்தது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆனால் வணிக நிறுவனங்கள், ஹோட்டல்கள் மற்றும் தொழில்களுக்கு செல்லும் வணிக எல்பிஜி கிட்டத்தட்ட 48% சரிந்தது. மொத்த விற்பனை இன்றும் அதிகமாக 75.5% குறைந்துள்ளது. ஆகையால் மத்திய அரசு வீட்டு உபயோகத்துக்கு எல்பிஜி சப்ளை இயல்பாக உள்ளது என்று கூறினாலும் உண்மையான நுகர்வில் அளவுகளை பார்க்கும்போது மக்களின் தேவைக்கு இணையாக அரசியல் சப்ளை செய்ய முடியாத நிலை வெளிப்படையாக தெரிகிறது. ஆகையால் மேலும் இதற்காக எல்பிஜி என்பது அத்தியாவசியம் என்பதால் அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்தும் விஷயமாகும். ஆகையால் இதை யாரும் வாங்காமல் இருக்க மாட்டார்கள். அப்படி இருந்தும் வீட்டு உபயோகத்துக்கான எல்பிஜி சிலிண்டர் நுகர்வு 8.1% குறைந்துள்ளது. இதனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு பிறகுதான் ஈரான் எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக இந்த ஹார்முஸ் நீரிணை வழி சரக்கு போக்குவரத்து தடைப்பட்டது. இதனால் சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரத்திலிருந்து வரும் எல்பிஜி சப்ளை பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் அரசு வீட்டு சமையல் எரிவாயுவை பாதுகாக்கும் வகையில் ஹோட்டல்கள் மற்றும் தொழில்களுக்கு செல்லும் எல்பிஜி சப்ளையை குறைத்துள்ளது. ஆகையால் கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவில் எல்பிஜி நுகர்வு நிலையான வளர்ச்சியை கண்டு வந்தது. மரம், கரி போன்ற மாசு உண்டாக்கும் எரிபொருள்களுக்கு பதிலாக மாசுபாட்டை குறைக்கும் வகையில் எல்பிஜியை ஊக்குவிக்கும் அரசின் திட்டங்கள் இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. மேலும் நாட்டின் முக்கிய வளர்ச்சி காரணங்களில் பெட்ரோல், டீசல், எல்பிஜி நுகர்வு முக்கியமானதாக உள்ளது. ஆகையால் இத்தகைய நிலையில்தான் இந்த எரிபொருள் நுகர்வு குறைவது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறையும் என்ற அச்சமும் உருவாக்கி உள்ளது. ஆகையால் போர் காரணமாக பல வளைகுடா நாடுகளில் வான்வழி மூடப்பட்டதால் விமான எரிபொருள் நுகர்வு கிட்டத்தட்ட
மாற்றமின்றி 808,07,000 டன்னாக இருந்தது. முழு நிதியாண்டில் ஏடிஎஃப் விற்பனை 2% உயர்ந்து 9.161 மில்லியன் டன்னாக இருந்தது. ஆகையால் இக்காலகட்டத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் நுகர்வு மட்டும் நல்ல வளர்ச்சியை காட்டியுள்ளது. பெட்ரோல் பொறுத்தவரை 7.6% உயர்ந்து 3.78 மில்லியன் டன்னாகவும், டீசல் 8.1% உயர்ந்து 8.27 மில்லியன் டன்னாகவும் இருந்தது. முழு நிதியாண்டில் பெட்ரோல் 6.5%, டீசல் 3.6% அதிகரித்து உள்ளது. இதனால் தொழில்துறைக்கு பயன்படும் நாப்தா 9.9% குறைந்துள்ளது. சாலை அமைப்புக்கு பயன்படும் பிடுவின் மட்டும் 3% உயர்ந்து 8.84 மில்லியன் டன்னாக இருந்தது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் நீடிக்கும் சமையல் சிலிண்டர் பிரச்சனை, அதாவது இந்தியாவில் சமையல் சிலிண்டர் குறித்த கவலை மக்களிடையே அதிகரித்து வருவதாக தெரிகிறது. ஏனெனில் கடந்த மார்ச் மாதத்தில் எல்பிஜி நுகர்வு 13% குறைந்துள்ளது. மேலும் ஆசியாவில் நிலவும் பதற்றமான சூழல்களில் அதன் விளைவாக ஏற்படும் விநியோக தடைகளுமே இந்த குறைவுக்கு முக்கிய காரணமாகும். இது சாதாரண மக்களின் சமையலறைகளையும் ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் போன்ற வணிகங்களையும் நேரடியாக பாதித்துள்ளது. இதனால் அரசு தரவுகளின்படி மார்ச் மாதம் எல்பிஜி நுகர்வு 2.379 மில்லியன் டன்களாக குறைந்துள்ளது. இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது 12.8% சரிவாகும். வீட்டு உபயோக சிலிண்டர் நுகர்வு 8.1% குறைந்துள்ளது. அதே நேரத்தில் இந்த வணிக பயன்பாட்டு சிலிண்டர் நுகர்வு 48% குறைந்துள்ளது. இந்தியா தனது எல்பிஜி தேவைகளில் சுமார் 60% அளவுக்கு இறக்குமதியே சார்ந்துள்ளது. இதில் பெரும் பகுதி மேற்கு ஆசியாவிலிருந்து வருகிறது. சமீபத்திய பதட்டங்களும் போர் போன்ற சூழ்நிலைகளும் விநியோக சங்கிலியை பாதித்துள்ளது. ஆகையால் மக்களின் வீட்டு சமையலறைகளில் பற்றாக்குறையை தவிர்ப்பதற்காக ஹோட்டல்கள் மற்றும் தொழிற்சாலைகள் போன்ற வணிகத்துறைக்கான எல்பிஜி விநியோகத்தை அரசு குறைத்துள்ளது. இதனால் மார்ச் மாதத்தில் பெட்ரோல் விற்பனை 7.6%, டீசல் விற்பனை 8.1% அதிகரித்து உள்ளது. 5 கிலோ சமையல் சிலிண்டர் விற்பனையை துரிதப்படுத்தியுள்ளது. ஆகையால் 5 கிலோ சிலிண்டர்கள் கிடைத்தாலும் 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கான விநியோகம் அதிகரித்து தட்டுப்பாடு குறைந்தால் மட்டுமே இயல்பு நிலை திரும்பும் என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்கள் வீட்டில் கேஸ் சிலிண்டர் இருக்கா, புக் பண்ணால் வீட்டுக்கு வரத்துக்கு எத்தனை நாள் ஆகுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.